சித்தி காலை வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். என்ன பேசிட்டு இருக்க சுண்ட செடி நீயும்? சுண்ட செடிக்கிட்டயா? என்ன சீக்கிரம் பெருசாக சீக்கிரம் உன்னை புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அது சொன்னது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணு. நம்ம அவசரத்துக்கு வருமா? அது வரும்போது தான் வரும். ஒரு வாரம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள இப்பதானே நிறைய பூ விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசானோன்னா அதுக்கப்புறமா அறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பூ பிஞ்சா இருக்கு. இப்பதான் குட்டி குட்டியா இங்க பாருங்க, நிறைய இந்த மாதிரி பூ பிஞ்சா நிறைய இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அது ரொம்ப முத்துன சுண்டக்காவை போட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் பிஞ்சிலே இருந்தா சூப்பரா இருக்கும். சுண்டக்காய் வெத்தல், சுண்டக்காய் வறுவல், சுண்டக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யலாம். அதுக்கு தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஓரளவு முத்திருச்சு, கொஞ்சமா தான் இருக்கு. இதெல்லாம் அறுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. இது கொஞ்சம் மட்டும் தான் அறுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பிஞ்சா இருக்கு. அதுக்குதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா செடிகிட்ட பேசினோம்னா அவங்க அப்படியே வந்து கேட்பாங்க. ஆமா, அதனால செடிகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் அறுத்தரலாம். சரி, சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ பேசிட்டு கண்டினியூ பண்ணு. சரிங்க, வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். நேற்றே நாட்டு கொத்தமல்லி கட்டு வந்து கீரைக்கார் கொடுத்துருந்தாரு. எப்பயுமே அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பேன், ஆனால் நாட்டு கொத்தமல்லி கட்டு கிடைச்சா எனக்கு கொண்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் ஹைபிரிட் தலை தான் நிறையா வருது. அதனால அதில் சட்னி அரைச்சோம்னா டேஸ்ட்டும் இருக்கிறதில்ல, வாசமும் இருக்கிறதில்ல. அதனால நான் சொல்லி வச்சிருந்தேன். அப்புறம் நேற்று கொண்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் அதை தான் சுத்தம் பண்ணிட்டு சரி காலையில் கொத்தமல்லி சட்னி அரைச்சு கொத்தமல்லி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து எனக்கு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி அவ ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் அரைச்சு அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தாச்சு. அப்புறம் பப்பாளி பழம் ஒன்று இருந்துச்சு, அது கட் பண்ணி அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்தாச்சு. சீக்கிரமாக ஒரு மணி நேரத்திலேயே அவள் சாப்பிட்ருவா. அதனால பப்பாளி பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் சரி மதியானத்துக்கு சாதம் வச்சுக்கலாம், கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் தான் செஞ்சுருந்தேன். அதாவது காலையில் செய்யல, நைட்டு வந்து கேழ்வரகு களி செஞ்சுருந்தோம். அந்த களி ஒரு களி மீதி ஆயிடுச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்னா அதில் வந்து காலையில் கரைச்சி கொஞ்சமாக மோர், சின்ன வெங்காயம்லாம் போட்டு கரைச்சி மோர் மிளகா அதே கொத்தமல்லி சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் சிவா வந்து எப்பயும் போல தான் பாப்பா வந்து பஸ் ஏற்றி விட போவான். பஸ் ஏற்றி விட்டு தான் அவர் எங்கேனாலும் கிளம்புவார், சாப்பிடுவார், எல்லாமே பண்ணுவார். அவன் வந்து உட்காந்துருந்தான். இவன் பாப்பா எந்திரிச்சு போனால் அவன் மைண்ட் வாய்ஸ் இரு நான் போய் பார்க்குற பஸ் வருதா என்னான்னு, என்னைக்கு உங்கள் பஸ் நேரத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி அவன் போய் பார்த்துட்டு உட்காந்தே இருந்தான். அப்புறம் பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டு வாடா சாப்பிடலாம் அப்படின்னா போமா எனக்கு குளிருது, என்ன இந்த குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வைக்க புள்ள எதமா படுத்திருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.